ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் 6 மார்க் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதில் நெடுவினா குருவினா சிறுவினா பயிற்சி என்ன வரும், அதுக்கப்புறம் மனநம் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கேட்டுறாதீங்க. ஏன்னா மனநம் பொறுத்த வரைக்கும் இது வரும் அது வரும்னு யாராவது சொன்னால் நம்பிடாதீங்க. ஏன்னா மனப்பாடம் நமக்கு 10th வர மாதிரி ஆப்ஷன்லாம் கிடையாது. நம்ம என்ன படிக்கணும்னே தெரியாது, நீங்கள் எல்லாமே படித்து தான் ஆகணும். அதே மாதிரி திருக்குறளும் அப்படி தான், நம்ம இது வரும் அது வரும்னு சொல்ல முடியாது. ஸோ 6 மார்க் மனநம் நீங்கள் படித்து தான் ஆகணும். அண்ட் ப்ளஸ் என்னெல்லாம் இலக்கண தேர்ச்சிக்கொள்ள படிக்கணும், 2 மார்க்ஸில் என்ன படிக்கணும், அதாவது பயிற்சியில் என்ன படிக்கணும். ஸோ அப்புறம் 4x3 12 என்ன அணி வரும், என்ன மாதிரி நயம் பாராட்டுதல், என்ன 4 மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாமே நான் இதில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்தே ஸ்கிப் பண்ணி அதிலேருந்து கம்மி பண்ணி படிச்சுட்டு போனீங்கன்னா எப்படி வரும்? நானே கொடுக்குறது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதிலேருந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணி படிக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் எல்லாத்துக்கும் அது போய் சேரும், சரிங்களா? ஸோ நெடுவினா 8 மார்க்கு 6 மார்க்கு ஒரு 3 நெடுவினா நம்ம எழுதணும். ஸோ பாருங்கள், இயல் 1ல் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் வெரி இம்பார்ட்டன்ட் சிம்பொனி தமிழர். கண்டிப்பாக சிம்பொனி தமிழர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இயல் 2ல் சுற்றுச்சூழல் வளப்படுத்துவது, அப்புறம் யானை டாக்டரும் இம்பார்ட்டன்ட் தான். திருக்குறள் வந்து திருக்குறள் நெடுவினா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒன்று வரக்கு வாய்ப்பு இருக்குது. கோடையில் சிறந்த வள்ளுவம், அடக்கமுடைமை. இயல் 4ல் வந்து பௌத்த கல்வி சமண கல்வி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டீட்டெயில். இயல் 4ல் இருக்கக்கூடிய, அதாவது திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வின் உயர்வுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் பற்றி எழுத சொல்கிறாங்க. பொருள் மருந்து மருத்துவர் மருத்துவம் இதை பற்றி எழுத சொல்கிறாங்க. ஸோ திருக்குறள் டீட்டெயில் 4மே படித்து தான் ஆகணும். இயல் 3 இங்கே இருக்குது, இயற்கையோடு எந்த வாழ்ந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெடுவினாவை படிக்கணும். வாடிவாசல் கதை படிக்கணும். இயல் 5 மதினா நகரம் நர்த்தகி நடராஜன் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அடுத்து இயல் 6 எல்லாத்துலேயுமே 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்குறேன். இயல் 6ல் வந்து சுந்தர ராமசாமியின் அந்த இது பாரதிதாசன் புரட்சி கவி இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இப்போது ஒருவேளை உங்களுக்கு நான் கொடுத்தது படிக்கணும் அப்படின்னு தோணலைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 4 பாடம் எல்லா நெடுவினாவும் படிச்சிங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் எழுதிடலாம். இல்லைனா கடைசி 4 பாடம். இல்லை சார் நான் அப்படிலாம் படிக்க வரும்ல, நிறையா இருக்குது, நீங்கள் கொடுத்ததே படிச்சுக்கலாம், நான் கொடுத்ததே படித்தாலும் 3 எழுதலாம். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு, சரியா? ஸோ அதனால் வந்து என்ன வேணாலும் நீங்கள் வந்து இயல் 6 முடி நான் கொடுத்தது படித்தா 3மே எழுதிடலாம். ஓகே. சிறுவினா குருவினா வந்து பார்த்திங்கன்னா சிறுவினா 4 மார்க்கு, குருவினா 2 மார்க்கு. நமக்கு குருவினா என்ன கேட்பாங்க, செய்யுளில் 3 கேட்பாங்க. ஆனால் ஆப்ஷன் கம்மியாக தான் இருக்கும், 4 தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உரைநடை 4 கொடுத்து 2 கேட்பாங்க. ஸோ அப்படி 5 குருவினா எழுதணும். அதனால் செய்யுளில் என்ன வரும் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன், ஒட்டு மொத்தமாக புக் பேக்கில் இருக்குது. அதே மாதிரி சிறுவினாவும் அப்படி தான், உரைநடையில் 4 கொடுத்து 2 எழுதணும், செய்யுளில் 4 கொடுத்து 2 எழுதணும். அது ஈஸியாக எழுதிடலாம், ஓகேவா? ஸோ பாருங்கள், இயல் 1ல் குருவினா இந்த 1 3 4 5, சிறுவினா 1 2 3 4. சிறுவினா குருவினா வந்து இயல் 1ல் கண்டிப்பாக 1 வந்துடும். இயல் 2ல் வந்து பார்த்திங்கன்னா குருவினா வந்து 1 2 3 5, சிறுவினா வந்து 1 3 4. இயல் 3ல் வந்து பார்த்திங்கன்னா 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டன்ட். இயல் 4லேயும் 3 கொஸ்டின் தான். திருக்குறள் பாருங்கள், இயல் 2ல் திருக்குறளோடது கண்டிப்பாக இந்த 4 கொஸ்டின் படிங்க வரும், சிறுவினாலையும் குருவினாலையும். அதே மாதிரி இயல் 4லேயும் திருக்குறளோட குருவினா மட்டும் படித்தா போதும், ஃபஸ்ட்டு 2. அடுத்தது இயல் 5ல் வந்து பார்க்கும்போது குருவினா வந்து 1 2 4, சிறுவினா வந்து 2 3 1. இயல் 6ல் வந்து குருவினா வந்து 2 1 4, சிறுவினா வந்து 1 2 4. ஸோ என்ன சார் இவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னா எவ்வளோ ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் எழுதிடலாம், ஈஸியாக இருக்குது சார். இவ்வளவும் படிக்க முடியலன்னா இப்படி தான் படிக்கணும். என்னென்னா ஏதோ ஒரு 4 லெசன் 4 இயல் வந்து ஃபுல்லாக படிக்கணும், குருவினா சிறுவினா. அதே தான் நெடுவினாக்கு சொன்ன அதே கதை தான். அப்படி வேணால் படிங்க, இல்லைனா இது படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுலேருந்தே வந்துடும் உங்களுக்கு 2 எழுதிடலாம். 2 சிறுவினா உரைநடை, 2 சிறுவினா செய்யுள் எழுதிடலாம். இப்போவும் சொல்கிறேன், நெடுவினா எப்படி எழுதணும் அப்படின்னா குறிப்பு சட்டகம் போட்டு 10th ஸ்டாண்டர்டில் எழுதுன மாதிரி எழுதணும். குறிப்பு சட்டகம் போட்டு சைட் ஹெட்டிங் போட்டு ஒவ்வொன்றிலையும் ஒரு 3 பாயிண்ட் எழுதிட்டு ஒரு 2.5 பக்கம் 2 பக்கம் இருக்கணும். அப்போ தான் 6 மார்க் கிட்ட கிடைக்கும். அவங்க 6 மார்க் போடுறதே அதிசயம், போட மாட்டாங்க தானே, நல்ல கிளியராக இருக்கணும். எழுத்துப்பிழை வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக எழுது. தமிழில் எழுத்துப்பிழை வருதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பீங்க, எழுத்துப்பிழை வந்து பரவாயில்ல, நீ வந்து கான்ஃபிடண்ட்டாக எழுது, நீ தெரிஞ்சது எழுது, அவ்வளோதான். ஏன்னா எழுத்துப்பிழை வருதுன்னு பயந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, ஓகேவா? அப்புறம் சிறுவினா குருவினா வந்து ஒரு 4 பாயிண்ட் எழுதுன மாதிரி எழுதுங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 பாயிண்ட்டு. அதே மாதிரி சிறுவினா வந்து 4 பாயிண்ட்டு, ஆனால் நல்லா படிக்கிறவங்க ஒரு 6 பாயிண்ட்டாக எழுதுங்க, ஓகே. அடுத்தது 4x3 12. இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 5 கொடுத்து 4 எழுத சொல்லுவாங்க, 4 மார்க்கு. என்ன வேணாலும் கேட்கலாம், ஆனால் அணி கண்டிப்பாக வரும். வேற்றுமை அணி, ஊமை அணி, சொல் பின்வருணை அணி, பிரிதுமொழிதல் அணி, சொற்பொருள் பின்வருணை அணி. இந்த 5 அணி நல்லா படிச்சுக்கோம். அணி வந்து சும்மா படிக்கக்கூடாது. அணினா அணியோட டெஃபினிஷன், சான்று, அணி விளக்கம், அணி பொருத்தம், இவ்வளோ விஷயமும் இருந்தால் தான் அவங்க 4 மார்க் கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க.
தமிழாக்கம் தருக 45 பேஜ் நம்பர் 77 129 150 இந்த தமிழாக்கம் தருக இந்த பேஜில் இருக்கிறத 18வது பேஜ் இந்த பேஜில் இருக்கிறதெல்லாம் 4 மார்க்கில் கண்டிப்பாக ஒரு தமிழாக்கம் வரும், படிச்சிருங்க. நயம் பாராட்டுக 4 மார்க் எடுக்கணும். என்ன பண்ணணும், மைய கருத்து திரண்ட கருத்து எழுதிட்டு ஒரு 4 பாயிண்ட் எழுதிட்டு ஒரு 3 நயம் எதுகை முனை முரண் ஏதோ ஒரு 3 நயம் எழுதிட்டு லாஸ்ட்டில் முடிவுரை இப்படி எழுதுனா தான் அவங்க வந்து நயம் பாராட்டுக்கு மார்க்கை தருவாங்க. பேஜ் நம்பர் 74 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 74 இலக்கண தேர்ச்சிக்கோள்ள 7வது 8வது அந்த பகுபத உறுப்பினர் பிரித்து எழுதுகிற மாதிரி ஒன்று இருக்கும், செம இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து இந்த 2லேருந்து ஏதோ ஒன்று வந்துடும் 7 8. ஸோ 4 மார்க்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம், சரிங்களா? ஆப்ஷன்ஸ் தான் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆனால் அணியும் நயமும் தமிழாக்கம் தரமும் வந்துடும். அடுத்தது பேஜ் நம்பர் 131 கருத்து படத்தை புரிந்து கொண்டு இது நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. பட் பார்த்தா நல்லது, இதை வச்சு ஒரு பேராகிராஃப் எழுதணும், ஈஸி தான். பேஜ் நம்பர் 151 சொல்லெடுத்து தொடர் அமைக்க இதுவுமே கேட்கலாம். ஸோ ஒருவேளை என்னால் இவ்வளோலாம் படிக்க முடியாதுன்னா தமிழாக்கம் தருக அணி, அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த பேஜ் நம்பர் 74ன்னு சொன்ன இல்லையா இலக்கண தெரிச்சுக்கொள்ள அதுவும், அப்புறம் தமிழாக்கம் தருக பாருங்கள் நயம் பாராடுக இந்த 4 விஷயமாவது படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக 3 எழுதிடலாம். நல்லா படிக்கிறவங்க அந்த 2 சேர்த்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? அப்போ 3 4 மார்க் ஆச்சா, எழுதிடலாம். பயிற்சி வந்து 7 × 2 14 7 × 2 14 எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் எழுதணும்னா புணர்ச்சியும் பகுப்பெயர் உறுப்பினரும் தெரிஞ்சுக்கணும். இந்த புணர்ச்சியும் பகுப்பெயர் உறுப்பினர் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் நம்ம வீடியோவில் இருக்குது, நம்ம சேனல் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அண்ட் புணர்ச்சியும் பகுப்பெயர் உறுப்பினர் இம்பார்ட்டன்ட் வந்து நான் நாளைக்கோ நாளானைக்கோ தந்துடுறேன், அதையாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க, அதில் 2 மார்க் எடுத்துடலாம். சரி, பயிற்சியில் வந்து பிறமொழி சொற்கள் தமிழாக்கம் தருக. ஸோ பேஜ் நம்பர் 18 இருக்குது. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்ற பேஜ் நம்பர் 19 இருக்குது. வேறு சொற்களை எடுத்துக்காட்டில் உள்ளவாறு தொடர்களாக அமைக்க பேஜ் 20 இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கணும். மயங்கொழி சொற்கள் பேஜ் நம்பர் 46 இருக்குது. வல்லினமைகளை எட்டும் நீக்கியும் எழுது கண்டிப்பாக வரும், பேஜ் நம்பர் 77. விடுபட்ட இடத்தில் அடுத்த வர வேண்டிய சொற்கள் பேஜ் நம்பர் 102 இருக்குது. சொல்லை பிரித்து சேர்த்து எழுது கண்டிப்பாக வரும், பேஜ் நம்பர் 103. தொடர் மாற்றம் இதுலேருந்து ஏதோ ஒன்று 3 இருக்குது, ஏதோ ஒன்று கேட்பாங்க, பேஜ் நம்பர் 131 இருக்குது. ஸோ எல்லாமே பாருங்கள். புதிர்களுக்கான விடைகள் இதெல்லாம் ஈஸி, பேஜ் நம்பர் 132. மரபு சொற்கள் ஈஸி, பேஜ் நம்பர் 150. கலை சொற்கள் எல்லா எல்லையும் பார்க்கணும், எது வரும்னே தெரியாது. கலை சொற்கள் 2 வரும், ஆனால் எந்த ஏழில் வேணாலும் வரலாம். புணர்ச்சி விதி பகுபதல் மஸ்ட்டு. நீ வந்து 7 எழுதணும்னா 10 கொடுப்பாங்க, நீ புணர்ச்சி பகுதிகளையும் எதுக்கும் படிச்சுக்கோ. இதில் ஊடால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இலக்கண தேர்ச்சிக்கோளும் கேட்பாங்க. அந்த இலக்கண தேர்ச்சிக்கோள் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ்னு இங்கே நோட் பண்ணியிருக்கேன். இலக்கண தேர்ச்சிக்கோள் உங்கள் புக் எடுத்து இயல் 1ல் 2 3 4 5, இயல் 2ல் 2, இயல் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 7வது 8வது 4 மார்க் நான் அதிலே கொடுத்துட்டேன். 4 மார்க்கில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 2 மார்க், இயல் 4ல் 1 3 2 மார்க், இயல் 5ல் பயிற்சி 2 இருக்கும், அதுவே ஒரு 4 மார்க்காக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. இயல் 6ல் ஃபஸ்ட்டு 1, அவ்வளோதான். மனப்பாடமும் குரல் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இம்பார்ட்டன்ட். இதில் கேட்காதீங்க இதுதான் வருமா அதுதான் வருமானு யாருனாலையும் கணிக்க முடியாது, எல்லாமே பார்க்குறது நல்லது, அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓவர். இப்போ நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினுமே எழுதிடலாம். இப்போ 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 8 9 தான் புக் பேக் கேட்பாங்க. புக்கினுக்கு என்ன பண்ணணும், நூல்வெளி நுழையும் முன்னுன்ட்டு உங்கள் புக்கில் இருக்கும், அதை கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் இலக்கண குறிப்பு, புணர்ச்சி விதி, பகுப்பதர் உறுப்பினம், அதுக்கப்புறம் இலக்கண தேர்ச்சிக்கோள், இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மார்க் அந்த புக்கின்னு எழுதிடலாம். ஸோ இவ்வளோ தான் விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நெடுவினா குருவினா சிறுவினா நான் சொன்னதெல்லாமே படிச்சிங்கனாலே, அந்த பயிற்சியெல்லாம் நான் சொன்னது படிச்சிங்கனாலே போதுமானது. கண்டிப்பாக வந்து 90க்கு 90 ஸ்கோர் பண்ணிடலாம். 90க்கு 90 நினச்சா தான் அட்லீஸ்ட் 80யாவது எடுக்க முடியும், பார்த்துக்கோங்க. 80 85 எடுக்க முடியும், அப்படி நினச்சி படிங்க, ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.